ஏய், நான் எத்தனை தடவை சொல்றது? இல்லடா. சரி ஓகே, நான் வரேன், நேர்ல வந்து பேசுறேன். டேய் டேய், நான் சொல்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோடா, அதுக்கப்புறம் நான் வந்து. கதிர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் மச்சான், நான் அப்புறம் கூப்பிடுறேன் இரு. சொல்லுதானா? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மாமா கிட்ட சொல்றதுல என்ன, சும்மா சொல்லு. நான் லவ் பண்றேன். ஓ, அதான் அந்த வெக்கமா? இந்த வீட்டுக்கு காதல் கல்யாணம் எல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் என் மனசுல ஒரு காதல் இருக்கு. என்னதான் நானே இவ்வளவு லேட்டா அந்த விஷயத்த சொல்றியே? ஆனா எனக்கு அப்பவே தெரியும் உன் மனசுலயும் இந்த மாமா இருக்கேன்னு. கள்ளி சொல்லாம மறைச்சிட்டல்ல. சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நிறுத்திடுறேன். எதுக்கு? அப்பதானே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். கார்த்திகை காட்டி விட்டுறலாம். இந்த குடும்பத்துல மாயாவோட அம்மா தான் முதல் லவ் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணிடுவோம். வரலாற நம்ம எழுதுவோம் தானே. ஐயா, ஆசைய பாரு. உன்னை போய் நான் லவ் பண்ணுவேனா? இதுல 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் வேற பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. கொதன சொன்ன லவ் பண்றேன்னு. ஆமா, ஒண்ணும் இல்ல. நான் லவ் பண்றது கார்த்திக் சார். ஏய் போதும்டா, ஓவரா நடிக்காத. அப்போ உனக்கு ஏன் மேல காதல் இல்லையா? அது எப்பவும் வராது. உனக்கும் கார்த்திக்கும் வீட்டுல தானே பேசி முடிவு பண்ணாங்க. இங்க பாரு கதிர், ஊருக்கு தான் இது அரேஞ்ச் மேரேஜ். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ் தான். எப்படி? நானும் கார்த்திக் சாரும் லவ் பண்ணோம். வீட்டை சொல்ல பயமா இருந்தது. ஆனா எப்படியோ அதிர்ஷ்டத்துல அப்பாவே கார்த்திக் சார எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நடந்துச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எங்க காதல் சேர்ந்திருக்கு. இதுல நீயே வந்து இந்த மாதிரி குழப்பம் பண்ற. சாரி தானா, இப்படி உங்களுக்குள்ள லவ் இருக்கும்னு நான் நினைக்கல. சரி, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எதுவும் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டேன். அதான் இப்ப சொல்லிட்டால. இங்க பாரு கதிர், ப்ளீஸ் இதுல எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. கார்த்திக் சார் கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுவேன்.